ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஸ்வி சமீர் vlog. இன்றைக்கி சரியான மழைங்க. ஸ்கூல்லாம் லீவ் விடுற அளவுக்கு மழை. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மழைனாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாட்டில் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா வத்த குழம்பு. சரி இன்றைக்கி வத்த குழம்பே வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வத்த குழம்புக்கு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வெங்காயம் 100 கிராமும், பூண்டு அரை கைப்பிடி எடுத்துக்கோங்க. மணக்க தக்காளி, சுண்டை வத்தல் 1/4 கைப்பிடி எடுத்துக்கோங்க. உப்பு மாங்காவை நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டேன். மிளகு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். நம்ம மிளகை விட ஜீரகம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். இப்போ நம்ம அதை ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே புளியை நல்லா ஊற வச்சுட்டேன். அதை நம்ம நல்லா பிசைஞ்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வத்த குழம்புல நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. புளி கரைசல் தான் அதிகம் ஊற்றணும். 1 டம்ளர் இல்லை அரை டம்ளர் மட்டும்தான் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம மண் சட்டியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வெந்தயம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் பூண்டும் சேர்த்துடலாம். வெங்காயம் முழுசு முழுசாக போட்டால் கூட நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறையா எண்ணெய் இருந்தால் தான் வத்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்க்க போகிற எல்லா வத்தல்லையும் உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. வத்த குழம்புக்கு தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது. சில பேர் தக்காளியே இல்லாமல் செய்வாங்க. அந்த தக்காளியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். அதோட சுண்டை வத்தல், மணக்க தக்காளி வத்தலையும் சேர்த்துக்கோங்க. மாங்காய் வத்தலில் தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு வெறும் வத்தலை மட்டும் போடுறேன். இதை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு மீடியமான ஃப்ளேமில் வேண்டாம், ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம மசாலா போடும் போது நம்ம கம்மி பண்ணிக்கலாம். வெங்காயம், வத்தல் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பை கம்மி பண்ணிடலாம். நல்லா சிம்மில் வச்சுருங்க. மல்லித்தூள் சேர்த்து ஒரு 2 வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வேணும், காரம் வேணும் இன்னும் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே மிளகாத்தூள் சேர்த்தா ரொம்ப கருத்த மாதிரி ஆயிரும். அதனால தான் ஃபஸ்ட்டு மல்லித்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்க்குறது. அதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயில் தான் வதங்கணும். அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்க்குறது. லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு ஜீரகத்தூளை சேர்த்துடலாம். இதை சேர்த்து நம்ம வதக்கும் போது தான் அதோடய ஃப்ளேவர் எல்லாமே அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். வாசமும் செம்ம சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே வதக்கினா தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா பிரண்ட மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசல் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ தண்ணிக்கு பதிலாக மாங்காய் வத்தல் ஊற போட்டிருக்க தண்ணியை நம்ம அதோட சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே நான் தண்ணியே சேர்க்கலை. புளி தண்ணி ப்ளஸ் அந்த மாங்காய் வத்தல் ஊற வச்ச தண்ணி மட்டும்தான். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி தான் பிரண்ட மாதிரி இருக்கணும். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இது கொதிக்கும் போது வாசம் வரும் பாருங்கள். அப்பா, வீடே மணக்கும். அவ்வளோதான், நம்ம வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பூண்டு, வத்தல் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிறது ஹோட்டல் ஸ்டைல் வத்த குழம்பு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுடலாம். மண் சட்டிங்கிறதுனால அடுப்பு ஆஃப் ஆனாலும் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம லைட்டாக மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். வத்த குழம்பு அப்படின்னாலே சுட்ட அப்பளம் தான் சூப்பராக இருக்கும். வறுத்து நம்ம அப்பளம் சாப்பிட்றத விட சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், வத்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கிட்ட வச்சிடக்கூடாது அப்பளத்தை. அந்த ஹீட் படுற அளவுக்கு கொஞ்சம் எட்டியே தான் வைக்கணும். கிட்ட வச்சோம் அப்படின்னா எரிய ஆரம்பிச்சிடும், கருகிரும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பளத்தை நல்லா கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கோங்க. அதோட அனல் படுற மாதிரி அதிலே நல்லா பொரிஞ்சிரும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பிடிச்சி நம்ம அப்பளத்தை சுட்டுக்கலாம். அவ்வளோதான், சுட்ட அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து வத்த குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி திரண்ட மாதிரி இருக்கும் சால்னா. இந்த மாதிரி வத்த குழம்போட அவிச்ச முட்டையை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மலைக்கு ஏற்ற மாதிரி வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வத்த குழம்போட பருப்பு சட்னியும் சுட்ட அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு அவிச்ச முட்டையோட. சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.